அன்புக்குரிய தேவஜனமே எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நீங்க கவலைப்படுறத நிறுத்திடுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க காரியம் அவருக்கு அற்ப காரியம். அவருக்கு லேசான காரியம். அவர் மேல பாரத்த வச்சுட்டு, அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வாருன்னு அவர நம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, விருத்தி அடைய வேண்டுமா? செய்திக்கு ஆதாரமா ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். இன்றைக்கு பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் வாழ்வில் ஒரு விருத்தி இல்லை, ஆசீர்வாத பெருக்கம் இல்லை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, செழிப்பு இல்லை என்று திகைத்து நிற்கும் தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து விருத்தி அடைய பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து இந்த இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்படி அவர் விருத்தி அடைந்தார்னு பார்க்கும்போது, சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆண்டவர் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அவர் நம்ம கூட இருந்தாலே போதும். அதான் நம்ம சொல்கிறோம், என் சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா, எனக்கு எல்லாமே நீங்கள் தாப்பான்னு பாடுறோம். அது உண்மை. அதனால் பாருங்கள், பெரிதான ஆசீர்வாதம் உண்டாலும் சேனையில் கர்த்தர் நம்மோடே கூட இருக்குது. அதுக்கு பேர் 272 நாமம் இருக்குது. அதில் அவர் வந்து ஒரு நாமம் வந்து ஏகவா ஷம்மா, கூட இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்குது, தனியாக இருக்கிறேன், அதாக இருக்குது, இதுக்கு இப்படிலாம் சொல்கிறத உளறதெல்லாம் நிறுத்திட்டு, என் கூட இருக்கிறீங்க, ஏகவா ஷம்மா என் கூட இருக்கிறீங்க, எல்லாம் பார்த்துக்கொள்வீங்க, என்னை நோய்பிணி இல்லாமல் பார்த்துக்கொள்வீங்க, சமாதானத்தோடே காத்துக்கொள்வீங்க, சந்தோஷத்தினால நிரப்புவீங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க சொல்லி பாருங்கள். வித்தியாசமான வாழ்க்கையை வாழ கர்த்தர் உங்களோட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். தான் இன்று நாமும் இந்த பாருங்க, இந்த இடத்துல தாவீது வந்து தாவீதோடு கர்த்தர் கூட இருந்து நம்மோட கூட இருப்பார். அவரோடு கூட இருந்து அவரை நாளுக்கு நாள், டே பை டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டே பை டே, நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார். இன்றும் நாமும் தாவீது எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்றும் நாமும் அதை கடைபிடித்து விருத்தி அடைவது எப்படி என்று இந்த செய்தியின் மூலமாய் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக கர்த்தர் விருத்தி அடை செய்தார். அவனிடத்தில் காணப்பட்ட கர்த்தர் விரும்பின காரியம் என்ன என்று பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 13:22 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அதில் வந்து பாருங்க, எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான். இங்க தாவீதை குறித்து கர்த்தரின் சித்தம் செய்தாலும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான் என்று ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். அதுதான் முதலா நாம் பார்க்கும்போது அவருடைய இருதயம் அப்படின்னா கர்த்தரில் அன்பு கூறும் இருதயம். சங்கீதம் 18:1 சொல்றது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இங்க பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் நமக்குரிய பலனை கொடுக்கின்றார் என்ற அர்த்தம் இந்த சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவனை மட்டுமே சார்ந்து கொண்டு நீரே என் பலன் என்று கூறுகிறார். பாருங்க, உண்மையிலே அந்த தாவீத வந்து அதை வேற என்ன, சாமுவேல் தீர்க்கதரிசி தைல குப்பியை நிரப்பிட்டு ஈசாய் வீட்டுக்கு வந்திருக்கும்போது, ஈசாய் வந்து வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்குது. அதுவும் அந்த காலத்துலலாம் தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு வர அந்த ஊரே எல்லாம் பயந்து என்ன சொல்லுவாருங்க, அந்த மாதிரி ரொம்ப ஆரவாரத்தோடு இருக்கும். அங்கே பாருங்கள், அந்த வீட்டில் ஈசாய் வந்து 7 பையனை கொண்டு போய் ஒரு முன்னாடி நிறுத்துறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி மாதிரி. சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்கெல்லாம் மிலிட்ரியில் இருந்தவங்க பார்த்தா வாட்ட சாட்டமாக இருந்தவங்கன்னா, அவரே இவன் தானோ இவன் தானோன்ட்டு. கடைசியில் பார்த்தா சம்மா வந்தான், சும்மா போயிட்டான்னு இருக்கும். அப்படின்ட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போது கடைசியாக இப்போ தீர்க்கதரிசிக்கு என்ன, இங்கே ஆண்டவர் இங்கே தான் இந்த வீட்டுக்கு தானே போக சொன்னார், இவ்வளோ தான் பிள்ளைகள்ன்னு சொல்கிறாருன்னு அவர் போய் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு இவர் தாவீதுடைய தகப்பன். அவர் என்ன சொல்றாரு, ஈசாய் சொல்றாரு, கடைக்குட்டி ஒருத்தன், அப்போ கூட பேர் கூட சொல்லல. கடைக்குட்டி ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாராலும் மறக்கப்பட்டவன், எல்லாராலும் தள்ளப்பட்டவன். அவன் கணக்கிலே வைக்கல அவனை. ஆனால் கர்த்தர் பாருங்க, அப்படிப்பட்ட தாவீத ஆண்டவர் வந்து ஆள் அனுப்ப சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சாமுவேல் வந்து சாப்பிட எல்லாம் சொல்லிடுறாரு. பாருங்க, அவன் எப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அந்த காலத்துலலாம் சும்மா ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸில் போய், இப்போ இந்த காலத்துல வேற மாதிரி அவங்க அப்படி தான் ஆடு மேய்க்கிறாங்க. அப்போ அவன் பார்த்தா ஒரு மாதிரி பாவப்பட்ட பையனா அவங்க இருந்து அவன் தாவீது வரவும் ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல், நீ எழுந்து அவனு எனக்காக அபிஷேகம் பண்ணு. பாருங்க, அந்த எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டவங்கள கர்த்தருடைய பார்வையில் அவர் விலையேற பெற்றவரை எடுக்கிறார். இன்றைக்கு கூட நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறீங்களா?
சொந்த பந்தங்கள்லாம் தூர போயிட்டாங்களா? யாருமே உங்கள நினைக்கிறது இல்லையா? ஏன்னா இங்க தாவீதுக்கு பாருங்க, தாய் தகப்பனே நினைக்கல. அதான் சங்கீதத்து 27 எழுதுவாரு. என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். நான் என்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி இந்த வார்த்தைகள் எல்லாம் நினைப்பேன். ஏன்னா, ஒருத்தர கர்த்தர் எடுக்கிறார் கையில அப்படின்னா, உலகத்தார் வந்து அவன் இது படிச்சிருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த கம்பெனில இருக்கும், இந்த இருக்கணும் அப்படி செலக்ட் பண்ணி எடுப்பாங்க இன்டர்வியூல. ஆனா ஆண்டவர் எடுக்கிறது எப்படின்னா, தள்ளப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், உதவாக்கற எல்லாத்தையும் கையில எடுத்து அவர் பயன்படுத்தி இதுதான் கர்த்தருடைய கரம். அதுதான் தாவீது போல பாருங்க. அதனால தாவீதுக்கு எந்த சூழ்நிலையிலும் எப்ப ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் கர்த்தர் தான் அவருக்கு மேய்ப்பர். அதே மாரி திருமணமாகி சவுல் மருமகனாகியும் அது எல்லாம் அப்பவும் ஆண்டவர் தான் மேய்ப்பர். எல்லாம் சொந்த பிள்ளையே இவன துரத்துது, அப்பவும் ஆண்டவர் தான் மேய்ப்பர். இதுதான் நீங்களும் நடந்து கொள்ளணும். எப்பவுமே ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். நான் எந்த வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து சிறு பிள்ளையிலேருந்தே ஏசப்பா தான். ஆனா அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எனக்கு எல்லாம் நீங்க தான் ஏசப்பா. நான் எப்பவுமே சொல்லுவேன், விசுவாசத்தை துவக்கிறவர் நீர், முடிக்கிறவர் நீர். நற்கிரியை தொடங்கினவர் நீர், முடிவு பிறந்தும் நடத்துகிறவர் நீர். ஆதியும் நீர், அந்தமும் நீர். அல்பாவும் நீர், ஒபேகாவும் நீர். அந்த ஆண்டவரையே முன்னாடி வச்சுட்டோன்னு வச்சுங்களேங்க, எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் நமக்கு பெருசா தெரியாது. அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசி இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எதை வச்சிருக்கிறீங்க? போராட்டமும் பிரச்சனையும் கடனையும் வியாதியையும் வேதனையும் சண்டையும் அப்படித்தானே வச்சிருக்கிறீங்க முன்னாடி. அதை வைக்கக்கூடாது. அதுக்கு பல கர்த்தருக்கு வச்சிருங்க. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு பேக்ரவுண்டே இல்லை, எல்லாரும் நல்ல வசதியாக இருக்காங்க, எங்கள் மாமா ஃபாரினில் இருக்கிறாங்க, எங்கள் அக்கா பிள்ளைங்கள்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க, அவங்க இருக்காங்க இங்கே இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும் எங்களுக்கு பேக்ரவுண்டே சரியில்லை. இன்றைக்கி ஒரு பிரதர்கிட்ட தான் சொன்னேன், எதுக்கு சிஸ்டர், எதுக்கு பிரதர் நீங்கள் பேக்ரவுண்டை தேடுறீங்க? ஃப்ரண்ட் ரவுண்டில் பாருங்கள் கர்த்தர் உட்காந்துருக்காரு உங்கள் முன்னாடி. அந்த ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்கு சொன்னது அவர் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. இன்னைக்கு சந்தோஷமாக கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதை மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். யாரையும் அம்மாவையோ கட்டின புருஷன் பெத்த பிள்ளைகள் யாரையும் நம்பி வாழக்கூடாது. பணத்தையோ ஜனத்தையோ ஆசீர்வாதத்தையோ ஐஸ்வர்யத்தை அதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரை மட்டும் எனக்கு எல்லாம் நீங்கள் தான்ப்பா. அதாவது சில பேர் ஆராதிக்கும் போது நான் பார்த்துருப்பேன், அந்த சர்ச்சிலலாம் அவங்க ஆராதிக்கு உண்மையிலே உள்ளமாற ஆராதிப்பாங்க. சில பேர் வேஷமாக ஆராதிப்பாங்க, சும்மா சில பேர் உதட்டளவு ஆனால் நாங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிட்டு ஆராதிக்கும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு கண்கள்லேருந்து தார தாரையாக கண்ணீர் கொட்டும். நான் தனியாக என் வீட்டில் இருக்க வந்து ஆராதிக்கும்போது நான் அழுது 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 ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுவேன். அந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது நம்ம பாடல் பாடுறோம் இல்லையா, அப்போது விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலேன்னு பார்க்குறோம். சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே. அது பாருங்க, கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, என்ன தேடி அந்த மனுஷன் உதவலை, நீங்க வந்து நின்னீங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் அனுபவிச்சு எழுதியிருக்கிறாரு அந்த பரிசுத்தவான். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் அதை நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படியே அந்த பாடல்கள் பாடும்போது உங்களை அறியாமலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் மேல அன்பு வந்துடும். இதைத்தான் தாவீது சொல்றாரு, நான் என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன். எல்லாரும் மறந்தாலும் நீர் என்னை மறக்கலையே, நீர் என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீரே, நீர் எனக்கு போதுமே அப்படின்னு உண்மையா பாடணும். அதைத்தான் வேதம் சொல்லுது, நான் ஆவியோடும் பாடுவேன், உண்மையோடும் பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். நீங்க ஆண்டவர் அவ்வளவு முழுமையா நேசிங்க. அவர் உங்க அன்புக்காக தான் காத்திருக்கிறார். நீ என் மீது அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா? எல்லாம் ஊழிய எழும்பின புதுசுல இதே தான் கேட்டாரு, அன்பா இருக்கிறாயா? நான் ஆண்டோட சொன்னேன், நான் அன்பாலாம் இருக்கிறேன் ஏசப்பா, ஆனா ஆடு மேய்க்க மாட்டேன் அப்படின்னு. கர்த்தர் உன் தாயின் கருவிலே முன் குறிச்சாலும் நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் விட மாட்டேன், தூக்கிட்டு வந்துடுவார். ஆனால் அப்புறம் பார்த்தா அவருடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லுவார் பாருங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கின்றது. சங்கீதம் 63:1 சொல்ற. இந்த சங்கீதம் எப்பொழுது பாடுறாருன்னா, வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த சமயத்தில் அவன் வாழ்வில் வேதனை மேல் வேதனைகள் அனுபவித்த வேளையில், அதாவது அவனது மனைவியாகிய மீகாள் இன்னொருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். அரண்மனையிலிருந்து ஓடி வந்து காட்டில் அலைந்து திரிகிறான்.
அவன் உயிரை வேட்டையாட மாமனாகிய சவுல் விரட்டி கொண்டிருக்கின்றார். பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் மறுபக்கத்தில் விரோதிக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தாவீதின் ஆத்மா தேவன் மேல் தாகமாய் இருந்தது. அவனது மாம்சம் கர்த்தர் மேல் வந்துச்சு. நினைச்சு பாருங்க. தாவீதை போல அவ்வளோ நெருக்கடியிலையும் அவ்வளோ பாடுகள் வேதனைகள் எல்லாம் அந்த பாருங்க, அந்த மனுஷன் சங்கீதம் 150 பாடியிருக்கிறாரு. புலம்பல் 5 அதிகாரம். உங்க கையில கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க புலம்பல் 150 பேசிட்டு 5 தான் பாடியிருப்பீங்க. ஆனா அப்படி இல்ல. வாழ்க்கை எனக்கு அந்த வேதத்துல பிடிச்ச ஒரு கேரக்டர்னா தாவீது தான். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மட்டும் உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள்ளணும். நீங்களும் அப்படித்தான் பிடிச்சுக்கொள்ளணும். பணம் இருந்தா பணத்தை பிடிச்சுக்கிறீங்க, ஜனம் இருந்தா ஜனத்தை பிடிச்சுக்கிறீங்க, சொத்து இருந்தா சொத்தை பிடிச்சுக்கிறீங்க, நகை இருந்தா நகை. அப்படி இல்லை. அதெல்லாம் ஒரு விக்கிற மாதிரி பிடிச்சனால தான் கடைசியில் ஆண்டவர் என்ன செய்வாருன்னா அதெல்லாம் நம்மகிட்ட இருந்து உருகுற மாதிரி ஆயிடும். என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. சில நேரங்கள் அப்படிதான், நமக்கு எதையெல்லாம் நம்ம அவசரப்பட்டு எத்தையாவது ஒன்று செஞ்சிருவோம். அதனால எல்லாத்தையும் உருவிடுவார். அப்போ உருவி எடுத்த பிறகு நம்ம நேராக போய் ஆண்டவரை பார்ப்போம். அதுதான். அதனால ஆண்டவர் பாருங்க, நம்ம எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நின்று அவர்கிட்டயோ அவர்கிட்ட பேசி. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை தட்டி கொடுத்து பேசிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். வசனத்து மூலமா பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு முறை நம்ம சொல்லி அதை மறுபடியும் அதை வந்து நம்மளுக்கு அதை உறுதிப்படுத்துவார். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் கூட நடக்கிறது. சொல்றாரு கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற அநேகர். சங்கீதம் 3:1 சொல்றாரு. ஆனாலும் கர்த்தாவே, எனக்கு என்ன பிடிக்கும், அந்த தாவீதை தவிச்சுட்டு ஓடுவான். ஆனாலும் கர்த்தாவே நான் உம்மை பாடுவேன். ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனாலும் அதுதான் அவனுடைய வாழ்க்கை. நீர் என் கேடகமும் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறீர் என்று சங்கீதம் 3:3 சொல்றாரு. இன்னைக்கு நீங்க அந்த சூழ்நிலை தானே இருக்கிறீங்க. சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க. அநேகர் எனக்கு குற்றப்படுத்தி நான் சொல்லாத சொன்னேன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. ஒரே நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கேன். புலம்பிட்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, கர்த்தர் கூட இருக்கிறார். தாவீது வேதனைகளை எல்லாம் சாதனையாய் மாற்றி கர்த்தத்தில் அன்பு கூர்ந்தது போல உங்கள் வேதனையெல்லாம் சாதனையாய் மாறும். தேவ சமூகத்தை அதிகாலமே கர்த்தரை தேடி உங்கள் இருதயத்தை ஊற்றி அவரிடத்தில் அன்பு கூறும்போது உங்களையும் கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். இன்னைக்கு பாருங்க சூழ்நிலைகள், நீங்கள் வந்து பாருங்கள், பெத்த பிள்ளைகள் கூட இன்றைக்கு பேரண்ட்ஸை கவனிக்க முடியாமல் அப்படி இப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் வருது. ஏன் தெரியுமா? கர்த்தரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவர் கரெக்ட். அவரை நல்லா பிடிச்சிட்டு அவர் எல்லாரையும் உங்கள் பக்கம் சாய்ச்சிருவார். நல்லா கட்டின புருஷனை சரியாக்கிடுவார், பெத்த பிள்ளைகளை சரியாக்கிடுவார், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். அப்போ அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறி போகும். இதைத்தான் தாவீது செய்தார். உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். இரண்டாவது பார்க்கும்போது, கர்த்தரின் சித்தத்தின்படி செய்யும் இருதயம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 சொல்றாரு. தேவ சித்தம் என்பது அவருடைய வழிகளில் நடப்பது தான். தாவீது தேவனிடத்தில் போதகம் பெறுகின்றார். கர்த்தரும் என் கண்ணை உன்மேல் வைத்திருக்கின்றேன் என்றும், கர்த்தரின் கண்கள் அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தெரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, அவரின் கண்களுக்கு முன்பாக எதிரியான சாத்தான் நிற்க முடியாது. அவன் ஓடி போய்விடுவான். உனக்கு ஆலோசனை சொல்கிறார் என்றால் கர்த்தரின் சித்தத்திற்கும் அவருடைய ஆலோசனைக்கும் தாவீது முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்து கொண்டவன். அதுதான். மாம்ச பியத்தின்படி தன்னை வழி நடத்த விடாமலும் கர்த்தரின் புயமே தன்னை வழி நடத்தப்படும் என்று முற்றிலும் கர்த்தரின் சித்தத்தில் தன்னை விட்டு போட்டவன் தான் தாவீது. அதைத்தான் உபாகம் 32:12 சொல்றாரு. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை என்று சொல்லப்படுது. தாவீது கர்த்தருடைய கற்பனைக்கும் கட்டளை கீழ்ப்படி நடந்தார். நீங்க கூட எல்லா சூழ்நிலையும் மாம்சம் சொல்றதை கேட்கவே கூடாதுங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். உலகம், மாமிசம், பிசாசு கூட இயேசுவின் நாமத்தினால அதட்டினா போயிடும். உலகம் கூட சரி போய் இயேசுவின் நாமம். ஆனால் அந்த மாம்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் எடுக்கணும், ஃபாஸ்டிங் ஜெபம் போடணும் அப்படின்னு நினச்சாலே அது வரைக்கும் சும்மா இருக்கும். அன்றைக்கி ஃபாஸ்டிங் எடுக்க போகிறேன்னொன்னே அப்போ தான் பார்த்தா, நான் இந்த வாரம் எடுக்கிறேன், அடுத்த வாரம் எடுத்துக்கையேன் அப்படி கொஞ்சம் ஆலோசனை கொடுக்குற மாதிரி வரும். அப்படி நீங்கள் இடமே கொடுக்கூடாது. நான் என் ஊழியத்தின் பாதையில் நடந்ததை சொல்கிறேன். முதல்ல எனக்கு ஃபாஸ்டிங் போட்டு எடுக்கவே, ஊழிய எழும்பின புதுசில் ஃபாஸ்டிங்கே இருக்க முடியல. ஒரு நாள் ஆவியானவர் என்ன சொல்கிறார், அந்த மாம்சத்தை கடிந்து கொள் அப்படின்னார். உண்மையிலே இயேசு நாமத்தில் சொல்கிறேன், அந்த மாம்சத்தை நான் கடிந்து கொண்ட பிறகு இது வரைக்கும் நான் வந்து இன்னும் ஃபாஸ்டிங்கில் தான். எங்கே மீட்டிங் போனாலும் ஃபாஸ்டிங் தான். வாரத்தில் 3-4 முறை ஃபாஸ்டிங்லேயே தான் இருப்பேன்.
அதுக்கப்புறம் அந்த மாம்சத்தை அடக்குறதாங்க அந்த உபவாசம். நீங்க உபவாசம் பண்ணிட்டீங்கன்னா மாம்சம் அடங்கிரும். அங்க ஆவியானவர் பலன் கொண்டு மேல. அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை ஈஸியா கேட்கலாம். அதன்படி நடக்கலாம். தாவீது கர்த்தருடைய கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். தாவீது தன் தவறுகளை, பாவத்தை ஒத்துக்கொண்டு மனம் திரும்புகிற இருதயத்தோடு வாழ்ந்தான். உரியாவின் மனைவி பஸ்தேபாளிடத்தில் பாவம் செய்து தவறாக நடந்து விடுகின்றான். நாத்தான்வேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் அதை தெரிவிக்கப்பட்டவுடன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி சங்கீதம் 51 அதில் தான் அவன் பாவ அறிக்கை பண்றார் இல்லையா? பாவ அறிக்கை செய்கின்றான். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். சங்கீதம் 51:7. அதை பாவம் செய்த உடனே அவன் பாருங்க அந்த எலும்பு நொறுங்கி போச்சுன்னு சொல்றாரு அதுல. நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். 51 சங்கீதம் 51:8 சொல்றாரு. அப்பொழுது நீர் நொறுக்கிற எலும்புகள் களி கூறும். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில். ஏன்னா அப்படி இப்படி ஓடிட்டு இருக்க ஆவி வேணாம், எனக்கு நிலைவரமான ஆவி, உமக்குமா உங்களுடைய சித்தத்தின்படி செய்யும்படியான நிலைவரமான ஆவி. எல்லாரும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அப்பப்போ டயலாக் மாதிரி இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், அப்படி ஓடிடலாம், மாம்சத்தின் மீது ஓடுறீங்க, அப்புறம் ஆவியின் படி இல்லைங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தைய ஜீவனும் சமாதானம். ஒவ்வொரு நாளும் உங்க கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானவரோட இடைப்படுங்க, பேசுங்க, கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. அவர் உங்களை வழிநடத்த சொல்லுங்க. அவர் தப்பான ரூட்டுக்கு வழி நடத்தவே மாட்டார். அவர் கரம் பிடிச்சிருக்காரு. எப்பவுமே நீங்க சொல்லுங்க, என் கரத்தை, வலது கரத்தை நீங்க பிடிச்சிருக்கீங்க, நீங்க நடத்துங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் அருமையா நடத்துவார். அதுதான் எல்லா காரியங்களையும். மறுபடியும் இந்த பாவத்தை விழாதபடிக்கு தன்னை காத்துக்கொண்டு தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தத்தின்படி செய்து வாழ்ந்து முடித்தார் தாவீது. 3வது பார்க்கும்போது கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து கொள்ளும் இருதயம் என்று சங்கீதம் 39:7 சொல்றார். நீரே என் நம்பிக்கை. கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் காணப்பட்டார். கர்த்தரையே தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர் என் வலதுபாசி இருக்கிறார் படியினால் அசைக்கப்படும். சங்கீதம் 16:8 சொல்றாரு. சங்கீதம் 56:8 என்ன சொல்வார்னா, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்குது. இந்த சங்கீதத்துல நிறைய முறை இந்த கண்ணீர், அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, அதுல என் கண்ணீரை பார்த்து நீ மௌனமாயிராதேயும் இப்படிலாம் கெஞ்சுவார். அதை நம்ம சில நம்மளோட சுச்சுவேஷன்ல அந்த சங்கீதத்தை போய் நீங்க வாசித்தீங்கன்னா அவங்கள அறியாமலே கண்ணீர் கொட்டும். ஏன்னா ஆண்டவர் நம்ம அப்படிதான் வழி நடத்துவார். ஏன் தெரியுமா? நம்மளை ஏன் இந்த மாதிரி பாதையில வழி நடத்தினார்னா, நம்ம கொஞ்சம் வணங்கா கழுத்துள்ளது. இந்த மாம்சம் அடிக்கடி எழும்போம். அதை தட்டி தட்டி நமக்கு எல்லாவற்றையும் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும் தெய்வம் தான். ஊழியம் என்பது உடைக்கப்படுதலின் மேன்மை தாங்க ஊழியம். ஊழியம் செய்கிறோம் ஈஸியாக பேசி அவங்க மீம்ஸ் போட்டு மார்க் போட்டு இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்குன்னு பேசுகிறாங்க. இல்லை, அந்த ஊழிய பாதையில் நீங்கள் நடந்து வரும்போது தெரியாது, முள்படுக்கை தான். வேதம் சொல்லுது, ஒவ்வொரு நாளிலும் நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு, நம்முடைய சித்தத்துக்கு நிற்க விடாதபடி அவன் போராடுவான். நம்ம இப்போ சில நேரத்தில் பார்த்தா தேவ பிரசரத்தை உணர முடியாதபடி நம்ம ஃபீல் பண்ணோம். அப்படிலாம் இல்லை, அவர் எப்போ கூட தான் இருக்காரு. சில பேர் சொல்லுவாங்க அவருடைய பிரசனத்தை உணர முடியல. எப்படிங்க உணர முடியாமல் இருக்க முடியும்? அவர் கூட தான் இருக்கிறார். எனக்கு ஃபீலிங்கே அன்னைக்கு ஒருத்தர் ஜெபிக்கும் போது எனக்கு சொன்னார், எனக்கு நான் ஜெபிச்சக்கா எனக்கு ஃபீலே இல்லை தேவ. அது எப்படி ஃபீலு? ஃபீல்லாம் இல்லைங்க, கர்த்தர் கூட இருக்கா, நீ உணரணும். எமோஷனல் ஆண்டவர், உணர்ச்சிகளின் தேவன் அல்லவர். சில பேர் தொடணும் பேசணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு உணர்ந்து நீங்க தான் நடக்கணும். தெரிந்து கொள்ளுங்கள் அதை. அப்புறம் சொல்றாரு, என் கண்ணீர் அப்படி துருத்தி ஆகும், மனுஷர் எனக்கு விரோதமாக எழும்பும் பொழுது. இந்த சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கீதம் 124:1 சொல்லுவாரு, மனுஷர் எனக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, வியாதி எங்களுக்கு விரோதமாக எழும்புது, போராட்டங்கள் எங்களுக்கு விரோதமாக எழுதும் பொழுது, சத்ரு எங்களுக்கு விரோதமாக எழும்பும், கர்த்தர் மாத்திரம் எங்கள் பக்கத்தில் இராவிட்டால் அறைந்து கொள்ளுங்க சிந்தையில, அவர் கூட இருக்கிறார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமாம், தாவீது எப்போ தன் ஆத்மாவோட பேசும் பழக்கத்தை உண்டாக்கி தன் தேவனையே எப்பொழுதும் ஆத்மாவிற்கு உயர்த்தி காட்டி கொண்டே இருந்தார். என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5. இந்த ஆத்மா தாங்க ஒரு பிரச்சனையை கேட்டோன்னா டபடப்பா டபடப்பான்னு அடிக்கும். ஏன் தெரியுமா? ஆத்மானா என்ன? மனம், உணர்வு, சித்தம். அந்த மனசு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி. மனசுனா எண்ணங்கள். திடீர்னு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், உடனே எண்ணம், ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இப்படி நடக்கும். வெறும் பயமுறுத்துவான் பிசாசு. உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவனுடைய வேலையே கோலியாத்தை போல பயமுறுத்துகிற வேலை தான். ஆனால் ஒரு நாளும் மேற்கொள்ள விடவே மாட்டார் ஆண்டவர்.
சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடாதிரும், சத்துருக்களை எங்கள் மேல் மகிழ ஒட்டாதிரும். எவ்வளவு சொல்றாரு சங்கீதக்காரர். விட மாட்டார் ஆண்டவர். ஏன்னா வேதம் என்ன சொல்றது? சத்துருக்களின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரம் இயேசுவின் அது, அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதெல்லாம் சிந்தையில அரைஞ்சிக்கணும். பிசாசு அதை செஞ்சிருவான், பிசாசு இதை செஞ்சிருவான், ஒன்றும் செய்ய முடியாதுங்க. உங்க கூட யாரு இருக்கா? சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கிறாரு. எப்படி செய்ய விடுவாரு? அவர் அனுமதிக்கவே மாட்டாரு அப்படின்னு நீங்க விசுவாசிக்கணும். என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் சொல்லியிருக்கிறாரு. என்னை சுற்றில அக்கினி மதிலை எழுப்பி நடுவிலே மகிமையாய் விட்டிருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு. யோபு வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து அவன் கைக்குள்ளே ஆசீர்வதித்து அவன் சம்பத்தை பெருக செய்வேன் என்று யோபு 1:10 என்ன குறித்து எழுதி வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, தைரியமா எண்ணும். ஆண்டவர் கூட இருக்கிறான்னு உணர்ந்தாலே போதுங்க. எல்லாம் எல்லாம் பழைய எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், எல்லாம் புதிதாயிரும். தெரிந்து கொள்ளுங்க. அது சொல்றாரு, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிற நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். சங்கீதம் 56:4. இன்னொன்று சொல்றேன், இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுமே பயப்படுறீங்க. நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்றாருல்ல, சொல்லுங்க, எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், அவர் கூட இருக்கிறார், எல்லாம் பார்த்துப்பாரு. சகாயர்னா என்ன? ஏற்ற வேளையில் உதவி செய்கிறவர், செஞ்சு முடிப்பார். அதைத்தான் பார்க்கணும். அடுத்தபடியாக பார்க்கும்போது தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கும், கேட்டு நடக்கும் இருதயம். சங்கீதம் 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். தாவீது தேவ ஆவியானவருடன் நெருங்கி வாழும் தேவ மனுஷன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பொதி தருளும். நீரே என் தேவனுடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாரார். சங்கீதம் 143:10. அன்றைக்கி ஒரு வாலிப மகன் எனக்கு ஃபோன் பண்ணி, என் கை ஆசீர்வாதமே இல்லை ஆண்டி, எனக்கு எதை தொட்டாலும் நான் விளங்கலைன்னா. நான் உடனே சொன்னேன், நீ காலையிலே எழும்பி முதல்ல என்ன செய்வேன்னு. நான் ஜெபந்தான் பண்ணுறேன் ஆண்டி, நான் ஒன்று ஆலோசனையாக கொடுக்குறேன்னு சொன்னேன். நீ காலையில் எழும்பி கர்த்தருக்கு நன்றி சொல்ல, 2 கையை வானத்துக்கு நேர நீட்டி, அப்பா என் கரத்தை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்கப்பா, என் கரத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் வலது கரம் நீங்கள் பிடிச்சிருக்கனால என் கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரம்னு சொல்லி அவரை நோக்கி நீ ஸ்தோத்திரம் பண்ணுப்பா, நீ தொடர்ந்து செய்துவா, உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும்னு சொன்னேன். அவன் சொல்கிறான், நான் தொடர்ந்து ஒரு 15 நாள் தான் செஞ்சேன், என் மனசுலேயே மாற்றம் வந்துருச்சு, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, ஏன்னா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு அவன் சொல்கிறான். இப்போ எனக்கு அந்த மாதிரி எதிர்மறையாக சிந்திக்க கூட முடியலை, கர்த்தர் என் கரத்தை ஆசீர்வதிச்சிட்டாரு. அது மாதிரி சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. சில பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குதுங்க, அவங்க சொல்கிறாங்க, என் பையன் சொல்கிறான், நான் ஓட்ட கையாக இருக்குது, எல்லாம் செலவு பிழிஞ்சு போகுது, 5 பைசா நிற்க மாட்டேங்குன்னு சொல்கிறான். அப்போ நான் சொன்னேன், நீ கையை நீட்டி ஆண்டவரை இந்த கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க, தினந்தோறும் காலையில் எழும்பி சொல்லு, என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, என் கரத்தை நீர் ஆசீர்வதி ஆண்டவரே, கரத்தை பிடித்துக்கொள்ள ஆண்டவரே, சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. சொன்ன பிள்ளைகளோட கரம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் கரம் பிடிச்சேன்னு சொன்னால் பிடிச்சது தான், பொய் சொல்ல மாட்டார். உங்களை மட்டும் பிடிக்கல, உங்கள் சந்ததியும் உங்கள் சந்தானத்தையும் பிடிச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லணும், எங்கள் குடும்பத்தை நடத்துகிறவர் கர்த்தர், எங்கள் பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்திருக்கிறவர் கர்த்தர், அவரே வழி நடத்துவார்னு சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு உதவி. அதைத்தான் ஆவியானவர் சங்கீதக்காரர் சொல்கிறார், தேவ ஆவியானவர் தன்னை நடத்தும்படி அவர் வேண்டிக் கொண்டார் என்று அவருடைய ஆலோசனையின்படி கேட்டு நடக்கணும். அதுதான் அவர் சொல்கிறார், நம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்கிறார். தான் எதிராளிகளின் நிமித்தம் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டார் என்று 1 சாமுவேல் 30:8 சொல்கிறாரு. குடியிருக்கும் இடம் பற்றி ஆலோசனை கேட்குறாரு, 2 சாமுவேல் 2:1 சொல்கிறாரு. யுத்தத்திற்கும் செல்லுமுன் 2 சாமுவேல் 5:23 ஆலோசனை கேட்குறாரு. இந்த மாதிரி ஆலோசனை கேட்டு நடக்கும்போது அங்கே வழி தவற விடாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவதை பார்ப்பீர்கள். அடுத்தபடியாக கர்த்தரை மகிமைப்படுத்தும் இருதயம். சங்கீதம் 50:23 சொல்கிறாரு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். தாவீதுக்கு எப்போதுமே தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டும், அதைத்தான் அவர் விரும்பார். சங்கீதம் 115:1 சொல்கிறாரு, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய சத்தியத்தினுடைய கிருபை நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும், நீர் என்னை ஆசீர்வதிப்பதுனால் உம்முடைய நாமம் மகிமைப்படணும் அப்படி கேட்குறாரு. இந்த மாதிரி ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. தாவீதின் ஜெபம் அப்படிதான், இந்த மாதிரி தான் பண்ணணும்.
தாவீதுக்கு எப்பொழுதுமே தேவ நாமம் மகிமைப்படும், உமது நாமம் மகிமைப்பட வேண்டுமே, அதற்காக நீர் என்னை ஆசீர்வதியும் என்று விண்ணப்பம் பண்ணுகின்றார். தாவீது கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் விருப்பம் கொண்டவர் மாத்திரமல்ல, தன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துகின்றார். அந்த சங்கீதத்துல எல்லாம் பார்க்கணும், நானும் என் வீடும் எம்மாத்திரம், நீர் என்னை நினைப்பதற்கும் என்னை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம். நீ கூட சொல்லணும், ஆண்டவர் இல்லைன்னா நம்ம இல்லைங்க. அவர்கிட்ட எப்படி அன்பு கூறாம நீங்க வேதம் பரிசுத்த அவர் எப்படி பேசுவாரு? அந்த வேத வசனத்துல தான் பேசுவாரு. வேதம் வேதம் வாசிக்காம, ஜெபம் பண்ணாம, அவரை தேடாம, அவரோட ஐக்கியம் பண்ணாம எப்படி வாழ முடியும்? முடியாதே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் எப்போதும் நம்ம கூட இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கடைசியில சொல்றாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றேன், ஆவியானவரோட ஐக்கியம் வச்சுக்கொள்ளுங்க. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தாவி நீங்கள் பெறும் பொழுது உங்களிடத்துல இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்படுகிறது, அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. எப்படியெல்லாம் சொல்றாரு சுவாமி. கிருபை இல்லாமல் வாழ முடியுமா? பாட்டு மட்டும் பாடுறீங்க கிருபை இல்லாம. ஆனால் கிருபையை தேடுறீங்களா? காலையில் கிருபையை வாங்குறீங்களா? காலைதோறும் கிருபை புதிய ஒவ்வொரு நாளும் காலை ஜெபத்தை காலையிலே அவர் முகத்தை தரிசித்துட்டு தாங்க நம்ம அந்த நாளுக்குள்ள போகணும். அப்பதான் அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும். காலையிலே எழும்பி ஜெபிக்காம லேட்டாக படுத்து லேட்டாக இருந்துருச்சு தடப்படான்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டு ஐயோ என்ன பண்ண தெரியல அப்படி பண்ண, அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அதிகாலையிலே என்னை தேடல கண்டுபிடிப்பீர்கள் சொல்றாரு. காலை நேரத்தில் தேடும்போது எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பால்காரன் வர்றது, பெல் அடிக்கிறது, கெஸ்ட் வர்றது, அது வருது, இது வருது, ஸ்விக்கி வருது, சொமாட்டோ வருதெல்லாம் இருக்காது. காலையிலே ஆண்டவரை தேடுங்க. அது எப்படி தேடணுமா? முழு இதயத்தோடு தேடினால் அவரை கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவர் இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்க ஜெபம் பண்ண போகும்போது நான் ஜெபிப்பேன், என் அப்பன் இயேசு என் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு முழங்கால் போடுங்க. ஆண்டவர் உரிமை பாராட்டுங்க. அதுதான் சங்கீதக்காரர் சொன்னார், என் தேவன், என் கண்மலை, என் கோட்டை, என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர். அப்படி நீங்க உரிமை பாராட்டுங்க. இப்போ எபனேசர் சந்திரசேகர் சிஸ்டர் தெரியுமானா, சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க, என் சொந்தக்கார பிள்ளை, எங்க பாட்டிக்கு சொந்தக்காரி. எப்படி உரிமைப்படுத்து. இப்போ சிஸ்டர் எபனேசர் சந்திரசேகர்னா அந்த உரிமைலாம் இருக்குமா? சிஸ்டர்னாலே என்ன ஆண்டவருடைய நாமத்தோட சீல் பண்ணிட்டார். என் புள்ள கர்த்தருக்காக எழும்பும்படியா கர்த்தர் பாராட்டுற கிருபைக்கு நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்க, நான் என்ன நினைக்கிறதுக்கு என்ன விசாரிப்பதுக்கு நான் யாருப்பா? என்ன வச்சு என்ன நேசிச்சீர, எனக்கு என்னிடத்தில் என்ன கண்டீர் ஐயா? ஒரு நாள் எனக்கு ஒவ்வொரு பாதையை கடக்கும் போதெல்லாம் என் கண்ணீர் தான் அவருக்கு நான் பலியா செலுத்துவேன். அவ்வளவு நல்ல தெய்வம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை சூழ்நிலைகள். பவுலை போல காவலிலும் அதுலையும் எதுலையும் இருந்து சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அன்பு கூறுறீங்களா ஆண்டவர்கிட்ட? அன்பு கூறுங்க. அவர் தானே நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார். யோசிச்சு பண்ணி பாருங்க. இவ்வளோ பெரிய தெய்வம், வானம் ஒரு சிங்காசனம், பூமி ஒரு பாதப்படி நம்மளை நேசிக்கிறது, நம்ம கூட வந்து வாசம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பெரிய சிலாக்கியம். எதை பெற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ நீங்கள் சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிற உரிமை பாராட்டுங்க. கர்த்தர் அதை மிகவும் விரும்புவார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் பாருங்கள், தாவீது என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் 2 சாமுவேல் 7:18 சொல்கிறார். தன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துகிறார். அதனாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை கூட இருந்து உயர்த்துகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாக நேசிக்கிற அன்புள்ள இரட்சகா, விருத்தி அடைவது எப்படி என்று நீ கற்றுக்கொடு. தாவீதின் மூலமாய் தாவீது உம்முடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான், எப்படியெல்லாம் அவன் உமக்கு நடந்து கொண்டான் என்று கற்றுக் கொடுத்து, இதை இந்த பிள்ளைகள் அப்படியே தனக்கு பிடித்து கொண்டு அதன்படியே நம்பி விசுவாசித்து உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆலோசனை கேட்டு உம்முடைய சித்தத்துக்கும் உடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்கும்படியா, உம்மை மகிமைப்படுத்தும்படியா அந்த பிள்ளைகள் உம்மை நித்தமும் தேடி ஆனந்த கழிப்புடன் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. லிஷிபி லிபி தரிகல டூரி கந்தூரி கபலாமே ஆண்டவர ரே பாலா டூரி கப விசேஷித்த விதமாய் இன்றைக்கு அநேகருடைய பெற்றோர் பிள்ளைகளுடைய வேலைக்காக அழுகிறதை கர்த்தர் காட்டுகிறார்.
வேலை கிடைக்கவில்லையே, திருமணம் நடக்கவில்லையே, கற்பத்தின் கனி கிடைக்கவில்லை என்று புலம்பி நிற்கிற அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில விருத்தி அடையும்படியா, பிரமிக்கத்தக்கத அதிசயமாய், கிரகிக்கக்கூடாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து அவள் இருதயம் மகிழும்படியாக கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று நீர் வாக்கு கொடுக்கிறீர். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஷலு பீல பூதி நீ கலருர தீரி மா நிகபி நெய்மெரை கதூனி கபலபதுரை கபலபா. ஜெபராஜ், சோர்ந்து போகாதே. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? என் ஜெபத்தை கேட்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்கிறார். விடுதலை கர்த்தர் கொடுத்தேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி. உஷபி லபி தரி கபி லதுரி கந்துரி கபால். செல்வராணி, சோர்ந்து போகாதே. பண நெருக்கடி தான் பெரிய நெருக்கடியார். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை நம்புகிறன் செழிப்பான் என்று விசுவாசி. உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபா லஹதுனி செந்துரி கபாலா தீர பூலதுரி கபாலபா தீரி ஹரதுரிக்க மனோகர். சோர்ந்து போகாதே. கையிட்டு செய்யும் வேலையில் ஆசீர்வாதம் இல்லையே, கடன்பட்டு போனேனே என்று கலங்குகிறாய். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மை உனக்கு உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாஸ் ரிஷபா லீஹதூரிக்கம். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பேர்பராய் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் என்ன காரியத்தில் அற்புதம் அதிசயம் இயேசுவின் நாமத்தில் நடக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்களோ, கர்த்தர் இதை வாய்க்க பண்ணி அவருடைய வாயை நகைப்பினால் நிரப்புவீரார். நீரப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவன் உள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.